Hi students, welcome to our academy. Today என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பொது தமிழ்ல முக்கியமான டாபிக் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக் ஐவகை நிலங்கள். அதாவது ஒவ்வொரு நிலமும் என்னென்ன வகை சார்ந்தது நம்ம இதில் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் சிறுபொழுது பெரும்பொழுதுகள் இருக்கும். ஓகேவா? அப்போ அதையும் பார்க்க போறோம். சிறுபொழுதுலையும் அதுக்கப்புறம் பெரும்பொழுதுலையும் என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மாதங்களா வந்து பெரும்பொழுதுகள் இருக்கும். அப்போ ஒரு 4-5-6 கேட்டகரி இருக்கும். ஒரு வருஷத்தை வந்து 6 பிரிச்சிருப்பாங்க. அந்த 6 மேட்ச் அதை என்ன அதை பொறுத்துக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் இருக்கிறது நம்ம பார்க்க போறோம். இது அல்லாம இதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்குள்ள இதே மாதிரி பொது தமிழ் சம்பந்தமா அடுத்த வீடியோ வரும். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். தாராளமாக டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கணும். ஆல்ரெடி படிச்சதுதான், ஜஸ்ட் ரிவிஷன் பண்றோம். மறக்காம இருக்கிறதுக்காக என்ன ஷார்ட்கட் இருக்குது, சின்ன ஷார்ட்கட் பண்ணிட்டு இந்த வீடியோல படிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐவகை நிலங்கள். மொத்தம் தமிழர்கள் அவங்க வாழ்ந்த இடங்களை வந்து 5 வகையை பிரிச்சு வச்சிருப்பாங்க. தமிழர்கள் அவங்க வாழ்ந்த இடங்களை வந்து 5 வகையை பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம். அப்போ தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் மலைப்பகுதி இருக்குதோ அங்கெல்லாம் எந்த பகுதியில் சொல்றாங்க, அதெல்லாம் குறிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம். அடுத்து முல்லை பாருங்க. முல்லைனா காடு சார்ந்த இடம். நல்லா வச்சுக்கோங்க. காடு ஃபாரஸ்ட் எங்கதான் இருக்கும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல காடு இருக்குது, அந்த இடங்கள்ல இந்த முல்லை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க மருதம் அப்படின்னா வயல் சார்ந்த இடம். இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். இது ஞாபகம் கஷ்டம் கிடையாது. இதுல நமக்கு மருதம் ஈஸியா ஞாபகம் வந்துடும். நெய்தல்னா கடல் சார்ந்த இடம். கடல் பீச் தான் எங்க இருக்குதோ அந்த பகுதிக்கு தான். அதுக்கப்புறம் தான் பாறைனா சுரம் சார்ந்த இடம். சுரம் சொல்றதா அது மணல் சார்ந்த இடம் சொல்லுவாங்க. மணல் சார்ந்த இடம். இது எல்லாமே நமக்கு ஈஸி தான். சின்ன வயசுல இருந்து 7th இருந்து 8th படிச்சிருப்போம், 9th படிச்சிருப்போம், 10th வரைக்கும் இதெல்லாம் நமக்கு மறக்கவே மாட்டோம். சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். அப்ப இது ஒரு மேட்டர் கிடையாது. அதுல நமக்கு இந்த 2 வேணா கன்ஃபியூஸ் ஆகும். முல்லை வந்து மலை சார்ந்த இடமா காடு வருமாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். இது ஒரு மேட்டரே கிடையாது. இது 5மே பக்காவா நமக்கு தெரியும், முக்கியம் தான். ஆனா இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்னன்னு படிச்சுக்கோ. அடுத்து வர போறதுதான் அதிகமா கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம்? பொழுதுகளை பத்தி படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொழுது அப்படின்னு என்னன்னா ஒரு டைம் பீரியட், அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றாங்க? பொழுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொழுதோடைய வகைகள் எத்தனை? மொத்தம் 2 வகை அப்படிங்கிறாங்க. பொழுதோட வகைகள் 2 வகை. என்னதான்? ஒன்னு பெரும்பொழுது, இன்னொன்னு சிறுபொழுது. என்ன சார் பெரும்பொழுது சிறுபொழுது? பெரும்பொழுதுனா வருஷத்தை 6 பிரிப்பாங்க. ஓகே, ஒரு வருஷத்தை 6 வகைகளா பிரிப்பாங்க. சிறுபொழுதுனா ஒரு நாளை 6 பிரிப்பாங்க. ஒரு நாள் இருக்குதா, ஒரு நாள் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் வரைக்கும் இந்த ஒரு நாளை 6 பகுதிகளா பிரிப்பாங்க. அதுதான் சிறுபொழுது பெரும்பொழுது. ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு ஆண்டின் 6 கூறுகள் தான் என்னது? பெரும்பொழுது. ஓகேவா? ஒரு வருஷத்தை 1 இயரை என்ன அப்படிங்கிறாங்க? 6 வகையா பிரிக்கிறாங்க. அடுத்து ஒரு நாள் அப்படின்னா 12 மணிக்கு விடியுதா, 12 AM இருந்து அடுத்து 12 PM, இதுதான் ஒரு நாள் சொல்றாங்க. அப்ப இது வந்து சிறு பொழுது சொல்றாங்க. ஒரு நாளை 6 குறுகளா பிரிச்சா அது சிறு பொழுது. ஓகேவா? இது என்ன பார்க்கலாம். அடுத்து சிறு பொழுதுனா என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் பெரு பொழுது பார்க்குறேன். ஒரு வருஷத்தை 6 வகையா பிரிச்சுக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டின் ஒரு வருஷத்தை பார்க்கலாமா? அப்போ ஒரு வருஷம் பொறுத்த வரைக்கும் நம்ம புழக்கத்தை நம்ம என்ன வருஷம் யூஸ் பண்ணோம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனா தமிழர்கள் அந்த காலங்களில் ஜனவரி, பிப்ரவரிலாம் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவாங்க? தமிழ் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு சொன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி சொல்றோமா? அந்த 12 மாதங்களையும் மொத்தம் இருக்கக்கூடிய தமிழ் மாதத்தில் இருக்க 12 மாதங்களையும் இங்க 6 பொழுதுகளாக பிரிக்கிறாங்க. அவ்வளவுதான். எப்போ மழை பெய்யும், எப்போ பனி அடிக்கும், எப்போ வெயில் அடிக்கும், இதுதான். வேற எதுவும் கிடையாது. எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ பனி பெய்யும், இவ்வளவுதான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்காலம் சொல்றாங்க. கார் அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ்ல மழைன்னு அர்த்தம். கார்னா ஆக்சுவலா மேகம்னு அர்த்தம். ஆனா மேகத்துல இருந்து என்ன பெய்யுது? மழை அர்த்தம். அப்போ எந்த மாதமெல்லாம் மழை பெய்யுமோ, தமிழ் நல்லா படிச்சுக்கோங்க, எந்த மாதம் தான் மழை பெய்யுதோ அதெல்லாம் என்ன சொல்றாங்க? கார்காலம் சொல்றாங்க. அப்ப எந்த மாதம் சார் மழை பெய்யும் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி. இனிமேல் வரப்போகுது. இப்போதைக்கு ஆவணி பிறக்கல. ஆவணி, புரட்டாசி மாதங்கள் என்ன செய்ய போகுது? மழை பெய்யும். அப்போ கார்காலம்னா ஆவணி, புரட்டாசி. அடுத்து குளிர்காலம்னா ஒண்ணு நமக்கே தெரியும், குளிரும், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. குளிர்காலம்னா ஐப்பசி, கார்த்திகை. அடுத்தடுத்த மாதம் இருக்கும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. சீக்வன்ஸா இருக்குது. நம்ம ஞாபகம் கேட்டது இதுதான் ஞாபகம். இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குளிர்காலம். அடுத்து முன்பனி காலம். முன்பனினா பனி விழுவதற்கு கொஞ்சம் முன்னாடி, அதுதான் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? மார்கழி, தை. அடுத்து பின்பனி காலம்னா மாசி, பங்குனி. இளவேநீர் அப்படின்னா சித்திரை, வைகாசி. என்ன சார் இளவேநீர் அப்படின்னா வெயில் அடிக்கக்கூடிய காலத்தை என்ன சொல்றாங்க? இளவேநீர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முதுவேநீர் அப்படின்னா ஆனி, ஆடி. அதுதான். ஓகே, முதுவேநீர்னா ஆனி, ஆடி. இந்த எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு ஆண்டோடைய பெரும்பொழுது. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. கார்காலம் என்றால் மழைக்காலம்.
மறந்துடக்கூடாது. கார்காலம் என்றால் மழை காலம். ஓகேவா? குளிர்காலம்னா நார்மல் குளிர்காலம் தான். முன்பனி காலம்னா பனி விழுவதற்கு முன்னாடி, பின்பனினா பனி விழுவதற்கு அப்புறம். அடுத்து இளவேநீர் முதுவேநீர் அப்படின்னா, இளவேநீர்னா கொஞ்சம் வெயில் நார்மலா இருக்கும், கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் போது. ஆனா முதுவேநீர்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது கொஞ்சம் நார்மலா இருக்கும், இது ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் இளவேநீர் முதுவேநீர். இந்த மாதிரி ஒரு வருஷத்தை ஆரம்பிச்சாங்க. இது வந்து முன்படி சொல்லலாமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்கள்ல, நம்ம ஊர் கிராமங்கள்ல பழைய தாத்தா பாட்டிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அடுக்கு மொழியிலையோ பழமொழியை பேசுவாங்க. அதான் சொல்லுவாங்க பாருங்க. மார்கழி மாசம்னா பனி அடிக்குங்கிறத எப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. தைப்பனி தரையை துடைக்கும். எங்க தாத்தா தான் எங்க வீடுகளை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க? தைப்பனி தரையை துடைக்கும், மாசி பனி மாடியை துடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடி இருக்குல்ல, மொட்டை மாடி, மொட்டை மாடி ஃபுல்லுவதும் பனி எப்போ இருக்குன்னா மாசி மாசம் இருக்குமா. அதே விட தை மாசம் ரொம்ப பனியா இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தைப்பனி தரையே தொடச்சிருமாமா. அந்த அளவுக்கு தரையை வந்து அப்படி ஈரமா ஆக்கிடுமா. பனியே ஈரமாக்கும், மழை பெய்யாது, பனி மட்டுமே. அப்போ தை வந்து அவ்வளவு பனி இருக்கும். மாசி கொஞ்சம் பனி குறைஞ்சி மாடிகள்ல மட்டும் நினைஞ்சிடும். ஓகே, அப்போ மாசி பனி மாடியை துடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த மாதங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஞாபகம் இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேநீர், முதுவேநீர். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த காரு, குளிர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசம் எப்ப ஆரம்பிக்கிறது? சித்திரையில இருந்து ஆரம்பிக்கிறது, ஆவணியில இருந்து ஆரம்பிக்கிறது வச்சுக்கோங்க. அப்போ ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஓகே, ஆடி மாசம் என்ன சொல்லுவோம்? ஆடி மாசம் காத்தடிச்சா அம்மி நகரம் சொல்லுவாங்கல்ல. அப்போ ஆடி மாசம் காத்தடினா முதுவேநீர் காலம் முடிய போகுது, மழை காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஆடி மாசம் ரொம்ப காத்தடிக்க சொல்லுவாங்க. காத்தடிக்க என்ன காரணம்? மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? முதுவேநீர் காலம் முடிய போகுது, மழை காலம் ஆரம்பிக்க போகுது, அவ்வளவுதான். ஓகே, நம்ம தமிழர்கள் அந்த காலங்களிலேயே நம்மளுடைய வெதரு, வானிலை எல்லாமே கணிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு வருஷத்தை பிரிச்சாச்சு. அடுத்து ஒரு நாளை பிரிக்கலாமா? ஒரு நாள், நம்ம இன்னைக்கு வாழ்ற ஒரு நாளை வந்து எப்படிதான் பிரிச்சிருக்கோம் பாருங்க. 6 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிறு பொழுதுனா ஒரு நாளோடைய 6 கூறு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இது ஒரு சில வார்த்தை புரியாதவா இருக்குன்னு அர்த்தம் சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காலை அப்படின்னா எதுல இருந்து எது வரைக்கும்? காலை நமக்கு எல்லாருமே தெரியும். காலை எப்போ விடியுது? 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் சார். 6 மணி டு ஒரு 6:30 சூரியன் உதிச்சிருது. அப்போ 6 மணி டு 10 மணி, 4 மணி நேரம், 4 மணி நேரம் கூட்டிக்கோங்க. பாருங்க, 4 + 4 + 4 + 4 இந்த மாதிரி பிரிச்சுட்டே போவோம். ஓகே, 6 to 4 என்ன சொல்றாங்க? காலை அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து நண்பகல். எப்போ சார்? மத்தியான வெயில், நடு வெயில். நடு வெயில் சொல்றாங்களா? அப்ப நண்பகல், அதுதான் மீனிங். நண்பகல்னா எப்போ? 10 to 12. நமக்கே தெரியும் 12 மணி நண்பகல் சொல்றாங்க. அப்ப பிட்வீன் கேப்ல 10 மணிலிருந்து 12 மணி, சாரி 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்பாடுனா 2 to 6. ஏற்பாடுனா என்ன மீனிங் சார் சொல்ற மாதிரி தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏற்பாடு என்றால் இது எப்படி பிரிப்பாங்கன்னா, எல் பிளஸ் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல் பிளஸ் பாடு. எல்லுனா என்ன மீனிங் சார்? எல்லுனா இந்த இது வந்தா சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த எண்ணெய் தயாரிக்கக்கூடிய எல். இந்த இது வந்தா எள்ளு என்றால் சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எல்லுன்னு அர்த்தம், சூரியன் அர்த்தம். அப்ப பாடு என்றால் என்ன? பாடுனா மறையும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ எல்லுனா சூரியன், பாடுனா மறையும் நேரம். அப்ப ஏற்பாடு அப்படி கூட்டினா வருது. அப்ப ஏற்பாடுனா சூரியன் மறையும் நேரம் என்ன சொல்றாங்க? இந்த மணி நேரம். சூரியன் எப்போ மறையும் சார் நாளைக்கு அப்படின்னா ஒரு 5:45 6 மணிக்கு வந்து சூரியன் மறைஞ்சிடும், அதுதான் நேரம். அப்ப 2 to 6 என்ன சொல்றாங்க? ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாலை. பாருங்க, ஆக்சுவலா நம்ம மாலைனா எப்போதான் வரும்னு நினைச்சிருப்போம். ஒரு 6 மணி 4 மணிக்கு தான் மாலை வரும்னு நினைச்சிருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் என்ன சொல்றாங்க? மாலை அப்படிங்கிறாங்க. அடுத்து யாமம். யாமம்னு நல்லா நினைச்சுக்கோங்க. நடு யாமத்துல ஏன்டா வெளியே போற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊருக்கு. நடு யாமத்துல ஏன் வெளியே போற அப்படின்னு. யாமம்னா நடு இரவு, அதுதான் சொல்றாங்க. அப்ப நடு இரவுனா எப்போ? 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நடு இரவு, அதுதான் யாமம் அப்படின்னு சொல்றாங்க. வைகறை அப்படின்னா, அதாவது கிராமப்புறங்கள்ல விவசாய வேலை பார்க்குறவங்க விவசாய தொழில் எப்போ போவாங்கன்னா அதிகாலையில எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்க தாத்தாக்கள்லாம் முதல் காலங்களில் என்ன செய்வாங்கன்னா காலை 3 மணிக்கு 4 மணிக்கு தான் எந்திரிச்சு வந்து வயக்காடுக்கு போயிடுவாங்க. ஏன் போறாங்க அப்படின்னா, அந்த நேரம் தான் விவசாயம் பண்ணுவதற்கும் வயக்காடுகளை வேலையை பார்ப்பதற்கும் உகந்த நேரம். அந்த நேரத்தை என்ன சொல்லுவாங்க? இன்னமும் கிராமப்புறங்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, வைகறை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வைகறைனா காலை 2 மணிலிருந்து, இரவு 2 மணிலிருந்து காலை 6 மணி வரை இருக்கிற கேப் தான் என்ன சொல்றாங்க? வைகறை அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் உதிக்குவதற்கு முன்னாடி இருக்கிறது தான் வைகறை. ஓகே, திருப்பி பார்க்கலாமா? அப்ப காலைனா நமக்கு தெரியும் 6 மணிலிருந்து 10 மணி. நண்பகல்னா நடு மத்தியானம் 10 to 2. ஏற்பாடு அப்படின்னா எல்லுனா சூரியன், பாடு என்றால் மறையும் நேரம், சூரியன் மறையும் நேரம் 2 to 6. மாலைனா 6 to 10. யாமம்னா நடு யாமம், நடு ராத்திரி, அதுதான். அப்போ 10 to 2. வைகறைனா 2 to 6. இது கரெக்டா
கரெக்டா பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப 2 படிச்சிருக்கிறோம், சிறு பொழுது படிச்சிருக்கிறோம், பெரு பொழுது படிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம படிச்ச 5 வகையான நிலத்துக்கும் எதெல்லாம் சிறு பொழுது எதெல்லாம் பெரு பொழுது பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதிகமான கொஸ்டின்ஸ் இதுல இருந்தா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நான் இதுல இருந்து வராத சொல்ல, இதுல இருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இதுல இருந்து அதிகமா எதிர்பார்க்கலாம். மற்ற பாருங்க, திணையும் பொழுதும். திணைனா இதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தான் திணை. அதோடைய பொழுதுகள் என்ன அதுதான் பார்க்க போறோம். இதுல ஒரு 2 விஷயம் வந்து ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஃபர்ஸ்ட் பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா 6 பெரும்பொழுதுமே வந்துடும். மருதம் பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம். இதுல கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் எல்லாமே வந்துடும் மருதத்துக்கும் நெய்தலுக்கும். அப்ப அதை விட்டுறலாம். ஓகே, அப்ப மீதி இருக்கிறதான் கஷ்டம். இது எப்படி மேட்ச் பண்ண சொல்லிட்டு ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணியே சொல்லிடுது. ஓகே, குறிஞ்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறிஞ்சினா என்ன இடம் அது ஞாபகம். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் அது ஞாபகம். மலைப்பகுதி. மலைப்பகுதியில் என்ன அதிகமா இருக்கும்? மலைப்பகுதியில் குளிர்காலம் அதிகமா இருக்கும், குளிர் அதிகமா இருக்கும். அதனால தானே கல்யாணம் முடிச்சுட்டு ஹனிமூன் எல்லாம் எங்க போறாங்க? மலை பகுதி தான் போறாங்க. ஊட்டி, கொடைக்கானல் போறாங்க. அப்போ குளிர்காலம் அதிகமா, குளிர் பகுதி அதிகமா இருக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க? குளிர்காலமும் முன்பனி காலம் சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையில குளிர் அதிகமாக இருக்கும். அதனால குறிஞ்சி பகுதிக்கு பெரும்பொழுது என்ன? குளிர்காலம், முன்பனி காலம். முடிஞ்சதா? அடுத்து முல்லை அப்படி என்ன பகுதி? காட்டு பகுதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அந்த பகுதியோட மேட்ச் பண்ணி தான் படிக்கணும். முல்லையில என்ன பகுதி? காடும் காடு சார்ந்த பகுதி. அப்போ காட்டுல என்ன பெய்யும்? காட்டுல மழை பெய்யும். உன் காட்டுல மழைப்பா அப்படி சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குதா? அவன் என்ன மாதிரி நல்லா சம்பாதிச்சாதோ அல்லது நல்ல செல்வ புகழோட இருந்தா என்ன சொல்லுவாங்க? உன் காட்டுல நல்ல மழை பெய்யுது, உனக்கு என்ன அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்னது? காட்டில் மழை. அப்ப இந்த கார்காலம். நான் என்ன சொன்னேன்? மழை பெய்யக்கூடிய காலம் தான் சொன்ன கார்காலம். அப்போ முல்லை என்றால் கார்காலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைனா என்னது? பெரும்பொழுதுல கார்காலம். ஃபர்ஸ்ட் பெரும்பொழுது முடிச்சு சிறு பொழுது போலாம். அடுத்து மருதம், நெய்தல் ஈஸி சொல்லிட்டேன். 6 பொழுதுமே வந்துடும். அடுத்து பாலை பாருங்க. பாலைனால என்ன அர்த்தம்? மணலும் மணல் சார்ந்த இடம். பாலைவனம். அவ்வளவு நீங்க அசுரன் படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. அசுரன் படத்தில் தனுஷ் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் வரும்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலையும் பாலை சார்ந்த இடமும் திருநெல்வேலி பகுதியில முக்கியமான ஒரு சில பகுதி. அங்கேயும் பாலைவனங்கள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யும்? அங்கெல்லாம் மழையே அடிக்காது, அதிகமா வெயில் தான். இப்போ வெயில் காலம்னா நம்ம 6 பொழுது எது படிச்சிருந்தோம்? இளவேனில், முதுவேனில், கொஞ்சம் பின்பனி இருக்கும். அவ்வளவுதான். எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ பனிக்காலங்கள கொஞ்சமா பனி அடிக்கும். அதனால பின்பனி. நல்லா பார்த்துக்கோங்க. முன்பனி கிடையாது. சீக்வன்ஸ் நீங்க முன்பனி போட்டக்கூடாது, பின்பனி தான். சொல்லாமா? இளவேனில், முதுவேனில், பின்பனி. அப்போ 5 திணைக்கும் பெரும்பொழுது படிச்சாச்சு. இது 2 ஈஸி. விட்டுருங்க. இதை படிக்க ஞாபகம் வச்சுக்கிறது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சாலே போதும். 6 பொழுதுகளும் வந்துடும். ஆனா முல்லைனா காடு, காட்டுல மழை பெய்யுது, அதனால கார்காலம். குறிஞ்சினா ரொம்ப குளிர் எடுக்கும், அப்போ குளிர் முன்பனி சொல்லலாம். பாலைனா வெயில் அடிக்கும், இளவேனில், முதுவேனில், பின்பனி. ஓகேவா? அப்போ பெரும்பொழுது முடிஞ்சது. அடுத்து நம்ம சிறு பொழுது பார்க்க போறோம். ஓகே, சிறு பொழுதும் அதே மாதிரிதான். ஓகே பாருங்க. குறிஞ்சினா என்ன? திருப்பி சொல்றேன். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம். ஓகே, மலையில பாத்தீங்கன்னா நடு ராத்திரி தான் பாத்தீங்கன்னா வேட்டைக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துவாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? யாமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நடு ராத்திரி. அப்ப நடு ராத்திரி என்ன சொன்னா? யாமம். அப்போ குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதியும், யாமம் தான் சிறு பொழுது. அடுத்து பாருங்க, முல்லை அப்படின்னா அது என்ன பகுதி? காடும் காடு சார்ந்த பகுதி. காட்டுல என்ன செய்யலாம்? மாலை பொழுது இருப்பது நல்லா இருக்கும். மாலைனா என்ன அர்த்தம் தான்? 6 மணில இருந்து 10 மணி தான். அப்போ இதை இப்படி கூட மேட்ச் பண்ணலாம். பாருங்க, முல்லை மாலை. ரைமிங்கா இருக்குதா? முல்லை மாலை, முல்லை மாலை முடிஞ்சது. ஓகேங்களா? அதே இது மருதம்னா என்ன? நான் சொன்னேன் மருதம் வீட்டுல விவசாய கூலிகள் இருந்தாங்கன்னா, விவசாய வேலை பார்க்கறவங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காலையிலேயே எந்திரிச்சு விவசாயத்துக்கு போவாங்களா? 6 மணிக்கு கிடையாது, 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கப்படும் நேரமே என்னதுதான்? அதிகாலை பொழுது. அப்ப அதிகாலை பொழுது என்ன சொல்லுவோம்? மருதம்னா வைகரை அப்படின்னு சொல்லுவோம். வைகரைன்னா இரவு 2 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும். அடுத்து நெய்தல் அப்படின்னு என்னது? நீங்க தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி போகணும் ஆசைப்படுவாங்க எல்லாரும். எதுக்காக ஆசைப்படுவாங்க? சன்ரைஸ் அப்புறம் சன்செட் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. சன்செட்னா என்ன? சூரியன் மறையும் காட்சியை பார்த்தா அவ்வளவு அருமையா இருக்கும் சார், அதனால நாங்க பார்க்க போறோம் சொல்லுவாங்களா. அப்போ சூரியன் மறையும் காட்சி எங்க தெரியும் அப்படின்னா கடற்கரையோரம் தெரியும். நம்ம 5 திணையில கடற்கரை எங்க இருக்கும்? நெய்தல் இருக்கும். அப்ப நெய்தலுக்கு என்ன ஏற்பாடு? அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து பாலை அப்படின்னு என்ன செய்யும்? பாலைனா வெயில் அடிக்கும், அதனாலதான் இளவேனில், முதுவேனில் சொல்றோம். அதே மாதிரி இங்க என்னது? நண்பகல். பாலைனா நண்பகல், என்ன சொல்றது? நடு பகல்ல தான் அதிகமான வெயில் அடிக்கும். ஓகேங்களா? அப்போ டோட்டலா 5 வகை நிலம் பார்த்திருக்கோம். சிறுபொழுதுல என்ன, பெரும்பொழுதுல என்ன பார்த்திருக்கோம். சிறுபொழுதும் பெரும்பொழுதும் என்னென்ன டைமிங், என்னென்ன மாதம் எல்லாமே பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் என்னென்ன சிறுபொழுது, என்னென்ன பெரும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தாராளமா எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் டைம் குரூப் 1 இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த குரூப் 4 கேட்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல இதே திணைகள்ல கருப்பொருள் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.